சுத்தமான முஸ்லீம் கண்ட்ரில நம்மளுடைய முருகனுக்கு 136 அடி உயர ராஜகோபுரத்துடைய இந்த 2 நாடுகளை தாண்டி எந்த நாடுகள் வந்து முருகர் வந்து பயங்கரமா கொண்டாடுறாங்க? நீங்களே வந்து ஐயோ இந்த அளவுக்கு பக்தர்கள் அங்க இருக்காங்களான்னு ஷாக்கான ஒரு கண்ட்ரி. இந்தோனேஷியால பாத்தீங்கன்னா 136 அடி உயர ராஜகோபுரத்தோட கோயில் கட்டிருக்காங்க. ஒரு முஸ்லீம் கண்ட்ரில இது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதாவது இப்ப சவுதி, துபாய் எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா அது ஒரு விதமா இருக்கும். இந்தோனேஷியா அப்படின்னா அது சுத்தமான முஸ்லீம் கண்ட்ரி. சுத்தமான முஸ்லீம் கண்ட்ரில நம்மளுடைய முருகனுக்கு 136 அடி உயர ராஜகோபுரத்துடைய பிரம்மாண்டமா கம்பீரமா வந்து கோயில் அமைச்சிருக்காங்க. அதுலயும் இன்னும் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கம் வந்து நிதி ஒதுக்கிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 கோடி ரூபாய் வந்து அந்த கோயிலுடைய மொத்த கட்டுமான பணிக்கு வந்து 80 கோடி. நீங்க சொன்ன மாதிரி ஒரு முஸ்லீம் கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா முருகன் ஃபண்ட் பண்ணிருக்காங்க. 80 கோடியில பாத்தீங்கன்னா 60 கோடி அந்த முஸ்லீம் கவர்மெண்ட்ல பிரபுன்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் அவங்க பண்ணிருக்காங்க. கும்பாபிஷேகத்து அன்னைக்கு நம்ம பாரத பிரதமரும் அவரும் கோயிலுக்கு வரதா இருந்துச்சு. அந்த பாதுகாப்பு காரணங்கள் கருதி அவங்களால 2 பேரும் வர முடியல. வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்தாங்க. நீங்க நியூஸ் சேனல் எல்லாம் பாத்துருப்பீங்க. வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு இல்லைங்களா?